மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. விடுங்க. எனக்கு கொடு. மல்லிமா, எதுக்கு அழறீங்க? ஏற்கனவே என்னால டாடாக்கு நிறைய கஷ்டம், இது வேற சேர்ந்துருச்சேன்னு வருத்தமா இருக்கு. நீங்க தான் இந்த தப்புமே பண்ணலையே மல்லிமா, அப்புறம் ஏன் அழறீங்க? தப்பு பண்ணலனா என்ன பழி வந்தாலும் தைரியமா இருக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. சொன்ன வெண்பா, ஆனா இப்படி ஒரு பழி வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. மல்லிமா, டாடா கூப்பிடுறாரு, இந்தாங்க. விஜய், ரேணுகாக்கா நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? தலையில பலமா தான் அடிபட்டு இருக்கு மல்லி, இன்னும் மயக்கம் தெரியல. 24 hours கழிச்சு தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லிருக்காங்க. ஏங்க இப்படி எல்லாம் நடக்கணும்? மல்லி, இப்ப நீ எங்க இருக்க? வீட்ல தாங்க இருக்கேன். உன்னை வீட்ல இருக்கவனா அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்கு போயிடுன்னு சொன்னேன்ல, நீ முதல்ல அங்க இருந்து கிளம்பு. நான் எதுக்கு கிளம்பணும்? என்னையே கிளம்ப சொல்றீங்க? இங்க சூழ்நிலை சரியில்லை மல்லி, போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வர போறாங்க, நீ முதல்ல அங்க இருந்து கிளம்பிடு. நான் தான் தப்பே பண்ணலையேங்க, அப்புறம் எதுக்கு நான் போலீஸ பார்த்து பயப்படணும்? நான் பயந்து போனா நான் தான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடாதா? தப்பு சரி எல்லாத்தையும் நம்ம கோர்ட்ல தான் நிரூபிக்க முடியும். போலீஸ் வந்தா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உன்னை போலீஸோட அனுப்பி வைக்க முடியுமா? நான் முன்ஜாமீனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நீ அன்னபூர்ணி அம்மா வீட்ல மட்டும் இரு. இல்லங்க, எனக்கு சரியா படல. ஓடி ஒளியறதுதான் தப்பாயிடும். மல்லி, உனக்கு சொன்னா புரியாதா? நான் இங்க சூழ்நிலை தப்பா இருக்கிறதுனால தான் சொல்றேன். அத புரிஞ்சுக்காம பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல அங்க இருந்து கிளம்பி போ. ஃபர்ஸ்ட் வெண்பா கிட்ட போன கொடு. ஹலோ வெண்பா. ஹலோ டாடா. வெண்பா, நீ முதல்ல கிளம்பி பக்கத்துல இருக்கிற ஸ்வேதா வீட்ல போயிரு. அப்பா வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் நீ வந்தா போதும், சரியா? சரிங்க டாடா. சரி, நீ போன மல்லி கிட்ட கொடு. மல்லிமா, டாடா என்ன ஸ்வேதா வீட்ல இருக்க சொல்லிருக்காரு. நாங்க போறேன், நீங்க அழாதீங்க. இந்தாங்க. மல்லி, இங்க இருக்கிற சிச்சுவேஷன் என் கைய மீறி போய்கிட்டு இருக்கு. ராஜேஸ்வரி, நிஷா, ரஞ்சிதா எல்லாருமே ஒன்னா சேர்ந்துகிட்டு நீதான் வந்து ரேணுகாவை தள்ளி விட்டேன்னு கோரஸா சொல்லிட்டு இருக்காங்க. ரேணுகாவோட அப்பா வர இங்க வரப்போறாரு, போலீஸ் வரப்போறாங்க. அதனாலதான் சொல்லிட்டு இருக்க, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ முதல்ல அன்னபூர்ணி அம்மா வீட்டுல போயிரு. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன், சரியா? ப்ளீஸ் மல்லி, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓகே மேடம். ஓகே சிஸ்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க மேடம். இங்க தலையில அடிபட்டு ஒரு லேடி அட்மிட் ஆயிருக்காங்களாமே, அவங்க எங்க இருக்காங்க? ஒரு நிமிஷம் மேடம். மேடம், அவங்க பேரு ரேணுகா. ஐசியூல இருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்காங்க. வேணும்னா அவங்கள விசாரிச்சு பாருங்க. ஓகே, தேங்க் யூ. வெல்கம் மேடம். ராஜமா, நீங்க எல்லாம் யாரு? ரேணுகாக்கு என்ன வேணும்? மேடம், நான் விஜய், ரேணுகாவோட ஹஸ்பண்ட் மேடம். டாக்டர், இப்ப ரேணுகாவோட பொசிஷன் என்ன, எப்படி இருக்காங்க? பின் தலையில கடுமையா அடிபட்டிருக்கு. உயரமான இடத்துல இருந்து கீழே விழுந்திருக்காங்க. பேஷண்ட் இப்ப வரைக்கும் அன்கான்சியஸ்ல தான் இருக்காங்க. எப்படி தலையில அடிபட்டுச்சு? மேடம், மாடிப்படியில இருந்து அவங்க விழுந்துட்டாங்க. மேடம், இவன் என் தம்பி தான். அந்த இன்சிடென்ட் அப்போ இவன் அங்க இல்லவே இல்ல. நாங்க தான் இருந்தோம். எங்க கிட்ட கேளுங்க. ஏய் ராஜேஸ்வரி, அந்த இன்சிடென்ட் அப்ப நீ கூட இல்ல, நீயும் அதை பார்க்கல. சோ நீ அதை பத்தி பேசாத. மேடம், நானும் இந்த ரஞ்சிதாவும் தான் அங்க இருந்தோம். நடந்த சம்பவத்தை நாங்க முழுசா பார்த்தோம் மேடம். இவனோட 2வது மனைவி மல்லி தான் ரேணுகாவை மேல இருந்து புடிச்சு கீழே தள்ளினா. ஆமா மேடம், நாங்க 4 கண்ணால பார்த்தோம். மேடம், இவங்க என் அக்கா தான். ஆனா எனக்கு இவங்களுக்கும் ஆகாது. ஏதோ ஒரு மோட்டிவோட ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றதா நடந்துச்சு. என் வைஃப் மல்லி வீட்ல வேலையா இருந்திருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா மல்லி, தாலி எக்கட? தாலியும் நல்லா இருக்கு. எனக்கு கூட இதான் நடந்துச்சு மேடம்.
மேடம் இவன் ஒய்ஃப் நல்ல கதை சொல்வா. அவ சொன்னதை இவன் அப்படியே வந்து உங்ககிட்ட சொல்றான். நாங்க தான் அங்க இருந்தோம்னு சொல்றேனே, நாங்க தான் கூட்டிட்டு வந்து அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். அந்த மல்லி கீழே தள்ளி விட்டத எங்க கண்ணால பார்த்தோம் மேடம். இல்ல இவங்க போய் சொல்றாங்க. மேடம், நான் ரேணுகாவோட சிஸ்டர். நான் அங்க இல்லதான். ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், அந்த மல்லி தான் கீழே தள்ளி விட்டுருப்பா. ம். அவளுக்கு என் அக்காவை பிடிக்கவே பிடிக்காது மேடம். என் அக்காவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக அவ பல வேலை பார்த்திருக்கா. ஏய் நிஷா, ரேணுகாவை காப்பாத்தி கொண்டு வந்ததே மல்லிதான். அத மறந்துட்டு பேசாத. அதெல்லாம் பழைய கதை மாமா. ஆனா இப்ப இருக்க நிஜம் உங்களுக்கு தெரியாது. நீங்க வெளியே போயிடுவீங்க, வீட்ல இருக்கிறது நாங்க தானே. அப்படி சொல்லு நிஷா. வெளியில போற ஆம்பளைக்கு வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் எப்படி தெரியும்? மேடம், இவங்கெல்லாம் வேற ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு பேசுறாங்க. ரேணுகா மனநலம் பாதிக்கப்பட்டவ. அவ ரொம்ப குழந்தை மாதிரி தான் நடந்துப்பா. அதனால மல்லியா அவளை குழந்தை மாதிரி தான் பாப்பா. அவ மனசுல எந்த கல்மிஷமும் இல்ல. மேடம், எங்க மாமா எப்பவும் மல்லி புராணம் தான் பாடுவாரு. அத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். எங்களுக்கு மல்லி மேல சந்தேகம் இருக்கு. மிஸ்டர் விஜய், அந்த மல்லி எங்க? அவங்கள விசாரிச்சாதான் உண்மை தெரியும். அவங்க கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க மேடம். இல்ல மேடம், வீட்ல தான் இருக்கா. என்ன, ஒருத்தர் வெளியில போயிருக்காங்கன்றீங்க, ஒருத்தர் வீட்ல இருக்காங்கன்றீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை குழப்ப பாக்குறீங்களா? சம்பவம் நடந்தப்போ அவ வீட்ல தான் இருந்தா மேடம். அதுக்கப்புறம் எங்க போனான்லாம் எங்களுக்கு தெரியாது. மாமா எங்கேயாச்சும் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்காங்களோ என்னவோ. என்ன மிஸ்டர், குற்றவாளியை மறைச்சு வைக்க பாக்குறீங்களா? எங்க அந்த மல்லி? மேடம், அவங்க இன்னும் குற்றவாளினே முடிவாகல. இன்னும் இது போலீஸ் கேஸ்ங்கிற அளவுக்கே வரல. இது ரேணுகா தற்செயலா கீழே விழுந்த விஷயம் தான். ரேணுகா கண்ணு முழிச்சா எல்லாமே சரியாயிடும் மேடம். அதுக்குள்ள எதுக்கு நீங்க இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? மேடம், ரேணுகா மனநலம் பாதிக்கப்பட்டவ. அவ கண்ணு முழிச்சாலும் நடந்த விஷயத்துல அவளால சொல்லவே முடியாது. அவளை வச்சு மேனிபுலேட் கூட பண்ண முடியும். அதனால நீங்க மல்லிய விசாரிக்கிறது தான் சரியா இருக்கும். இல்ல மேடம், ரேணுகா கண் முழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மல்லிய விசாரிக்க முடியாது. மிஸ்டர், கேஸ் எப்படி நடத்தணும்னு நீங்க எனக்கு பாடம் எடுக்கிறீங்களா? இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரும் இங்க இருக்காங்க. மல்லி எங்க போனாங்க? இது ஒன்னே போதும் நாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதுக்கு. எங்க இருக்காங்க அந்த மல்லி? அவங்கள வர சொல்லுங்க. மேடம், அவ ரெண்டே இடத்துல தான் இருப்பா. ஒண்ணு எங்க வீடு, இல்லனா அன்னபூரணி அம்மான்னு ஒரு லேடி இருக்காங்க, அங்கதான் இருக்கணும். அந்த 2 இடத்துல தேடினா அவளை அப்படியே தூக்கிட்டு வந்துடலாம் மேடம். கான்ஸ்டபிள், அந்த 2 அட்ரஸையும் வாங்குங்க. 2 அட்ரஸ்க்கும் போலீஸ் அனுப்புங்க. அவங்கள உடனே தூக்கிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம். மேடம், அதுக்கு அவசியமே இல்ல இன்ஸ்பெக்டர். மல்லி, நான் தான் மல்லி. நானே வந்துட்டேன். மல்லி, நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? நான் எந்த தப்பும் செய்யலங்க. அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு பயப்படணும்? ராட்சசி, எந்த தப்பும் செய்யலன்னு உன்னால எப்படி சொல்ல முடியுது? நினைச்சதை சாதிச்சிட்டேடி பாவி பாவி. என் அக்காவை இப்படி படுக்க வச்சிட்டியே, அவ இருக்கிறது உனக்கு தொந்தரவா இருக்கா? அதுக்காக இப்படி பண்ணுவியா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர், இதோ நிக்கிறா பாருங்க, இவதான் அந்த கிரிமினல். இவதான் ரேணுகாவை தள்ளி விட்டது. ஆமா மேடம், நாங்க 2 பேரும் தான் அதுக்கு சாட்சி. நீங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க மேடம் அவள. மேடம், என் மேல எந்த தப்பும் இல்ல. ரேணுகாக்கா அவங்களாதான் கீழே விழுந்தாங்க. எல்லா விசாரணைக்கும் நான் ஒத்துழைக்கிறேன். என்னை அரெஸ்ட் பண்ணணும்னா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க. மல்லி, கான்ஸ்டபிள், உங்களை ஜீப்ல ஏத்துங்க. ஓகே மேடம். மத்த ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம். எப்ப வேணாலும் என்கொயரிக்கு கூப்பிடுவோம். ரெடியா இருங்க. நாங்க எப்பவுமே ரெடியா இருப்போம் மேடம். நீங்க எப்போ வேணா எங்களை கூப்பிடுங்க. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் என் லாயர் கிட்ட மட்டும் பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு போங்க ப்ளீஸ். உங்க லாயர் வர வரைக்கும் நாங்க எங்கேயே உட்கார்ந்து இருக்க முடியுமா? உங்க லாயரை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. கான்ஸ்டபிள், கூட்டிட்டு வாங்க. வாமா. மல்லி, லாயர் சார், கொஞ்சம் எமர்ஜென்சி. மல்லிகை ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க. ஆமா சார், அவங்க இன்னும் 1/2 மணி நேரத்துல ஸ்டேஷனுக்கு போயிருவாங்க. அதுக்குள்ள நீங்க அங்க வந்துருங்க. மல்லி 1 நிமிஷம் கூட ஸ்டேஷன்ல இருக்க கூடாது. ப்ளீஸ் நீங்க வந்துருங்க. நானும் அங்க வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ.
நிஷா ஏன் மாமா என் அக்கா அடிபட்டு கிடக்கிறது உங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியலல? அவ பொழைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. உங்களுக்கு உங்க மல்லி ஸ்டேஷன்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது, அதானே முக்கியம். நிஷா நீ புரியாம பேசுற. எனக்கு 2 பேருமே முக்கியம். ரேணுகா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ல இருக்கா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா மல்லி காரணமே இல்லாம ஸ்டேஷனுக்கு போயிருக்கா. அதனாலதான் நான் அதை தடுக்க போறேன். காரணமே இல்லாமன்னு நீங்க எப்படி மாமா முடிவு பண்ண முடியும்? அத விசாரிக்கிறதுக்கு தானே போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. எனக்கு உண்மை தெரியும் நிஷா. மல்லி அதை பண்றவளும் கிடையாது, அப்படி பண்றதுக்கான அவசியமா அவளுக்கு கிடையாது. இது இவங்களா கட்டி விடுற கதை. அதுக்கு ஏன் மல்லி பலியாக கூடாது, அதுக்காக தான் நான் போறேன். மாமா இப்ப நீங்க அங்க போறதா இல்ல இங்கே இருக்கிறதான்னு இந்த நிமிஷமே முடிவு பண்ணுங்க. நீங்க மட்டும் போறதுன்னு முடிவு பண்ணீங்க, என் அக்காவும் உங்க வாழ்க்கையில இருக்க மாட்டா, வெண்பாவும் உங்க வாழ்க்கையில இருக்க மாட்டா. என்ன சொல்றீங்க? ஏய் நிஷா ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீங்க எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க. நீங்க அங்க போக கூடாது. நீங்க அங்க போனீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. வெண்பாவையும் ரேணுகாவையும் இந்த ஜென்மத்துல நீங்க மறந்துருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.